நாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் பிளாக் வந்து எடுக்க போறோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி பார்த்தனா அது போயிட்டு இருக்கு. மணி இது 2 மணி ஆகுது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்க இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் பேசிட்டு மட்டும் தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் இன்னும் முடிவுக்கு வரலீங்க. ஆனா எங்களுக்கு தடைகள் நிறைய வந்துட்டு அதை உடைச்சிட்டு வாங்க கிளம்புவோம். தடைகள் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. தடை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில இருந்து ஆரம்பிச்சு. ஆமா, வண்டியை சர்வீஸ் விட்டோங்க. வண்டியை சர்வீஸ் விட்டுருக்காங்க. 6000 ரூபாய் பில் வந்து 6000 ரூபாய் பில் வந்துருச்சு. ஆனா சர்வீஸ் வண்டி ஓட்டினா பிரேக் பிடிக்க மாட்டேதா, தானாவே ஆக்சிலேட் இதாகுது. இது வந்து ஜூஸ் மாஸ்டரும் இவனும் எடுத்து வந்துறானுங்க. ஓட்டி பார்த்து எடுத்து வந்திருக்கானுங்க. சூப்பரா இருக்கு மாயண்டினானுங்க. எனக்கு போன் அடிச்சு அதுக்கப்புறம் அண்ணன் ஓட்டி பார்த்தாரு. வண்டி அருமையா இருக்கு. அவரும் சொன்னாரு. அண்ணன் வெங்கடனை ஓட்டி பார்த்தாரு. வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஆக்சிலேட் தானாவே திருவுது. என்ன கம்ப்ளைண்ட்? இப்ப எடுங்க வண்டியை மறுபடியும் சர்வீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. இங்க ஆரம்பிச்சு தடை. அதை உடச்சு முடிச்சிட்டோம். அப்புறம் உள்ள நடந்தது. அவர் உள்ள எல்லாம் எக்கச்சக்கமா நடந்துச்சு. கஸ்டமர் வேற இன்னைக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அதனால வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க 2 பேர் இப்ப நான் வந்து மக்களை நீங்களே ஒரு நல்ல ஒரு இது சொல்லுங்க. ஒரு வீடியோ எடுக்க போறோம். நான் போயிட்டு இந்த கேமரா செட் பண்றது, இந்த கேமரா இது பண்றது, இப்படி எடுத்துக்கடா இதெல்லாம் நான் வந்து இது பண்ணுவேன். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதியோ இது மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். டேரக்டா என்ன இப்படியே பேசிட்டு அப்படியே பண்ணுவோம். வர்றத பேசிட்டு பண்ணிட்டு இருப்போம். அப்படிதான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நான் அந்த கேமரா எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்து கரெக்டா செட் பண்ணி வைப்பேன். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஒரு இது பண்ணலாம். இதை வெங்காய தக்காளி வெட்டி வைக்கலாம், ஒரு இது வைக்கலாம். அங்க உள்ள வேலை செய்யற பசங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்க பிரியாணி போட்டு முடிச்சாங்கன்னா சும்மா தான் இருப்பானு. சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ரெஸ்ட் தானே அதுக்கப்புறம். அப்ப இவனுதான் ஒரு வெங்காயம் வெட்டணும், ஒரு தக்காளி வெட்டி வைக்கணும், வீடியோக்கு ஏதாவது பண்ணா அப்படி செய்ய மாட்டாங்க. அங்க போய் அந்த சைனீஸ் மாஸ்டர், அந்த தந்தூரி மாஸ்டர், அந்த அரேபியன் மாஸ்டர் இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அன்பால நாங்க சொல்லுவோம், நீங்க கட்டி கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையா, அத பண்ணு இத பண்ணு. அவன் வந்து தந்தூரி ரொட்டி போடுவானா, பார்பிக்யூ போடுவானா, அல்ஃபாம் போடுவானா, உங்களுக்கு வீடியோக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பானா. மனுஷனாடா நீங்க எல்லாம். எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாப்பாங்க. வீடியோ முக்கியமா வேலை முக்கியமா? இல்லங்க, பசங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, அதனால வேலை ஆகணும். இல்லன்னா நாங்க தான் பாத்துருப்போம். மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேங்க ரொம்ப போராட்டமா இருக்கு. ஒருத்தவன் இங்க கூப்பிட்டா அவன் அங்க போறான், அவன் இங்க கூப்பிட்டா. நான் அவன்கிட்ட படிச்சு சொன்னேன், மைக்கு அவன்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இருக்குடா. நீ பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட வந்து பேசுறான். நான் இவன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இங்க நின்னுகிட்டு அங்க பேசுறான். அப்ப உங்களுக்கு எப்படி கேட்கும்? அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற மூடுன்ற. எங்கடா போறா, எங்க போறான்னு கேட்டேன் நானு. இங்க வா. என்ன டைம் வெளியில மட்டும்தான் இருக்கும். ஏன்டா இருக்கா? ஏண்டா வாழ்க்கையில உன்கிட்ட டிடி காசுன்னு இல்லையடா. அண்ணன் கிரிக்கெட் பிளேயர் ஒரு நாள் விளையாட போனோம் தானே. ஒரு 7-8 மேட்ச் விளையாண்டோம். ஆனா ஒரு மேட்ச்ல ஒரு ரன்னுமே அடிக்காம அண்ணன் அவுட் மட்டும் தான் ஆனாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அனைவருக்கும் வணக்கம். வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நீ சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சத்தமா பச்சை மிளகாய் சிக்கன் வறுவல் பண்ண போறோம். ஆஹா, பச்சை மிளகாவில சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல். ஓகே, நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சமைச்சு சாப்பிடுங்க. நீங்களும் முதல் வீடியோ பாருங்க, எப்படி சமைக்கிறேங்கிற பாப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, முக்கியமா தேவை க்ளோஸ். அது எல்லாமே நான் செய்ய மாட்டேன். 6 க்ளோஸ் எடுத்துருவா. மச்சானுக்கு சேர் எடுத்து போட்டு அவர் அலைய வேற விடுவாரு. சேர உனக்கு கூட சொன்னா இரு, நான் உனக்கு எடுத்து சேர் போடுறேன். கேமராமேனுக்கு உதவி பண்ணுவாரு. என்ன மனுஷன்? பச்சை மிளகா கடிச்சிட்டீங்க தான் டாஸ்க். ஆமா, பச்சை மிளகா கடிச்சிட்டு தண்ணி குடிக்க கூடாது. அப்படியா? இல்ல ப்ரோ, இந்த டாஸ்க் நான் வரல. போன வாட்டியே உங்களை செதற விட்டு ஓட விட்டேன். எங்க புரியுதா? மக்களுக்கு தெரியும். வீடியோ வரும் பாருங்க, அந்த வீடியோ நீங்க பாக்கிய. மக்களுக்கு தெரியும். வந்து நான் கொஞ்சம் அவனை திரும்பி பாத்துட்டேன். வரானா இல்லன்னு லைட்டா திரும்பி பார்த்தேன். எல்லினா ஜெயிச்சு முட்டை கண்டு வச்சுக்கோங்க, ஒடுங்கிருப்பாரு அப்படியே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் பிரியாணி போட போயிருவோம். அதுக்கப்புறம் நான் ஒத்தையில நின்று நான் ஒரே ஆளு போடுவேன். நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். இன்னைக்குமா அண்ணன் தனி தான்டா, தனி மரண்டா. அல்லாஹ் பார்த்தாச்சு சார், அல்லாஹ் பார்த்தாச்சு. நீ தான் பேசணும். இந்த வீடியோட நாயகன் வந்து நீங்க 2 பேர் தான், நான் கிடையாது. இன்னைக்கு நீங்க தான் இந்த வீடியோ வந்து வழி நடத்த போறீங்க. எனக்கு அப்புறம் வந்து நீங்க தானே எல்லாத்தையும் பாக்கணும். அப்ப நீங்களே தான் எல்லாம் செய்யணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லு.
என்னன்னா மங்களகரமா அடுப்ப பத்த வச்சிருவோம். பத்த வைங்க. பத்த வைக்கலாமா? பத்த வை. வைக்கலாம். ஓகே தானே? ஓகே தான். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். உத்தரவு வாங்கிக்கலாமா? சரிங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பச்சை மிளகாய் சிக்கன் வறுவல் பண்ண போறோம். சொல்லு. கொலாபரேஷன். வயசானவரா? உடனே பார்க்கணுமா? வயதானவங்க வந்திருக்காங்க, அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்க அடுப்பு ஆஃப் Off பண்ணி பண்ணு. நான் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து முடிக்கிறோம். இல்ல வா போவோம். யாருன்னு பார்த்துட்டு வரும். ஆரம்பிக்கலான்னு பத்த வைப்போம். அப்பதான் ஒரு வேலை வரும். இன்பம் ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம். என்னென்ன பண்றான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாத்திரத்தை எங்க வச்சிருக்கோம்? பாத்திரத்தை எங்க வச்சிருக்காங்க? அப்படியும் பாருங்க, நம்மள எங்க எடுத்து வச்சிருக்காரு? ஏசி மேல. ஏசி மேல எடுத்து வைக்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாங்க வாங்க. இட்லி இனியவன். ஓகே சார். உங்களை பத்தி என் பையன் சொன்னாரு. தங்கை கணவர் அவர் எஸ்கே கேட்டரிங்னு சொல்லி இவங்கெல்லாம் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சு. தம்பி அப்படிங்க. இவர் தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது. முழு ஆடை வந்து அப்படி டான்ஸ் ஆடிட்டே சமைப்பாரு. அப்படியா? அதாவது சரியான வாய்ப்பை சரியான நேரத்துல பயன்படுத்துறது தான் வாழ்க்கையுடைய வெற்றின்னு வச்சோம். அதை சரியா பயன்படுத்தி. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா உணவு தொழில்ங்கிறது மிக அற்புதமான ஒரு தொழில். எல்லாருக்கும் அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ஒண்ணு. அதுல எல்லாரும் கொடுக்குற மாதிரி இல்லாம ஜாலியா ஜாலியா. சாப்பிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த சாப்பாட்டு மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். நம்ம செய்யறவங்களும் ஒரு பரிசுத்தமா நல்லா செஞ்சு அவங்க வைக்கிறோமே, அது பெரிய வாய்ப்பு. கண்டிப்பா. சரியான நேரத்துல சரியா செஞ்சிருக்கீங்க. யூடியூப்ல 10 லட்சம் பேரை ஃபாலோ பண்றாங்க. இந்த 10 லட்சம் பேரும் எனக்கு தாய்மார்கள் தான் நிறையவே. ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து வீட்டுல என்ன இருக்குமோ, ஒரு வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், ஒரு பச்சை, அதை வச்சு ஒரு வீடியோ. இன்னும் போன பாடு தெரியல. நம்ம தான் எடுத்து வைக்கணும் பாருங்க இனிமேல். இரண்டாவது முறை. ஆனா முதல் முறை நாங்க பண்ணிட்டு போனதுக்கு எங்களுக்கு ஒரு மன சந்தோஷமா இருக்கு. சுபாஷ் சொன்னாதான் கரெக்டா இருக்கு. சொல்லு. அழகான குடும்பத்தை சந்திச்சு அவங்க முகத்துல ஒரு நல்ல சந்தோஷத்தை பார்த்து அழகா சாப்பிட அனுப்பிச்சிருக்கோம். சாப்பிட்டு இருக்காங்க. வந்து நாங்க பேசுவோம் மறுபடியும். சொல்லு, நீ சொல்லு. அந்த ஆமா, அருமையான குடும்பம், சூப்பரா பேசினாங்க. ஓகே, எடுங்க அந்த ஆயிலை. இந்த மாசம் வந்து காத்து ஓவர் அடிக்கிற மாசம். காலையில பிரியாணி போடும்போது சும்மா அனல் பல 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 அப்படியே இது ஆகுது. நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊத்தி செய்யலாம், நல்லெண்ணெய் ஊத்தி செய்யலாம், பாமாயில் ஊத்தி செய்யலாம். ஒவ்வொரு வீட்லயும் செய்யுங்க. ஊத்துங்க, சொல்லி ஊத்துங்க. எத்தனை? 300 ml நல்ல எண்ணெய். ஆயிலை வந்து அந்த பாத்திரத்தோட வந்து அப்படி சூடாகும். ஆயில் ஹீட் எல்லாம் போட்டா என்ன ஆகும்? நம்ம இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலுமே வந்து மரியாதையோட ஒரு இதுவா இப்பவுமே வந்து நம்மளுடைய இதை வந்து இறக்கி தான் பேசணும். இன்னைக்குமே வாழ்க்கையில அன்பை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். எப்பவுமே அவங்க வந்து நம்மள்ட்ட எப்படி பேசினாலுமே நம்ம வந்து அப்படிங்களா, சரிங்க, அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே, அவங்க அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிக்கணும். புரியுதா? எடுத்தோடனே நம்ம வந்து அப்படியே ஹைலைட்டா நான் யார் தெரியுமா அப்படிலாம் பேசக்கூடாது. யாருக்குமே உங்க 2 பேரும் நான் சொல்லி தருதான் எப்படி பேசணும். சாந்தமா அப்படிங்களா, சரி சரி, சூப்பர், நல்லது, சந்தோஷம். அப்படினாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம வந்து தெரியுமா தெரியுமா அவங்க அதுக்கு மேல ஏறுவாங்க. அது தவறு. நம்ம 3 பேர்ல யாரு அழகு? சரி, அத சொல்லிட்டு போங்களேன். நீங்க அவங்களே சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டோம். நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி சொல்லு. நீதான் அழகு. அப்படி சொல்லு. அண்ணன் அழகு. அண்ணன் அழகு. அப்படி சொல்றா சிங்கா குட்டி. இல்ல ஒண்ணு ஒண்ணா போடுவோம். இது என்னது? சோம்பு. எத்தனை கிராம்? 5 கிராம். 5 கிராம் சோம்பு. சோம்பு போடலாமா? போடு. சோம்பு அப்படி நன்றாக பொரிய வேண்டும். நன்றாக பொரிந்த உடனே கருவேப்பிள்ளையை சும்மா அழகாக தூவி விட வேண்டும். இருடா தூவி விட்டா அப்படி. இது எத்தனை கிராம்? 5 கிராம். 5 கிராம் இடிச்ச உள்ளி. சின்ன வெங்காயத்தை வந்து இடிச்சுக்கிங்க. ஒரு 400 கிராம் இடிச்ச உள்ளி. எங்க கடையில வந்து நாட்டுக்கோழி வந்து நிறைய போட ஆரம்பிச்சோம். நாட்டுக்கோழி அருமையா போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால சின்ன வெங்காயம் வந்து இப்ப வந்து மூட்டையில வாங்கி போட்டோமா, அதனால இப்ப ஒரே சின்ன வெங்காயமா இறங்கி வீடியோவே பண்றோம். ஆமா, சாம்பார் சின்ன வெங்காயம் பாருங்க. சூப்பரா. இனிமே என்ன பண்றீங்க? பிரியாணிக்கும் போட்டுருங்க. பிரியாணிக்கு இல்ல, வீக்கெண்ட்ல நம்ம இது போடுறோம், சீரக சம்பா. அதுக்கு அரைச்சு தான் போட போறோம். போட்டுருக்கீங்களா? இந்த வாரத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம். சமையல கிடையாதா?
ஜீரக சம்பா 25 கிலோ போடு, ஒரு சிப்பும் போட்டினா எப்படி அதுல அம்மா வெங்காயத்தை வாரி போட்டுனா என்ன வருத்தணுமா? நமக்கு உரிச்சு தரதுக்கு ஆள் இருக்குல்ல. மக்கள் வராங்களா தேடி அவ்வளவுதான். அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கணுமா இல்லையா? அதை செய், மக்களுக்கு தூரமா வந்து இருக்கும். பக்காவா கொடு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். நைட்டு தானே நான் தூங்கும் போது நிறைய ஞாபகம் நிறைய நினைச்சு பார்ப்பேன்டா. உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? ஒண்ணும் இல்லைங்க, எல்லா வீடியோலும் சொல்றேன் அண்ணன் மொபைல் எங்கிறாரு. அண்ணே, என்ன வாங்கி தருவாரு? நான் மொபைல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். என்னன்னா இவங்களுக்கு ஐபோன் தான் வேணும்ட்டானுங்க. ஐபோன் வாங்கினா உங்களுக்கு தெரியும் 1 லட்ச ரூபா மேல வரும். ஏன்னா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி வாங்கினா கூட அப்ப 2 பேருக்கு வாங்கினா ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும். ஆமா, அப்ப அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். புது மொபைல் வருதோ பழசு போடக்கூடாது, பழசை இன்னைக்குமே நம்ம மாமா வைக்கணும். அதுதான் புரியுதா? ஒரு நாள் நம்மள வாழ வாழ வச்சு வச்சுதான் வாழ வச்சதுல ரீல்ஸ் பார்க்க வச்சது. ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாய். நம்ம வெங்காயம் போட்ட அளவுக்கு அதே வெங்காயம். அளவு நம்ம இதுவும் போட்டுக்கிறலாம். பச்சை மிளகாவும் 400 கிராம் குடிச்சிட்டா வந்தல இரு போட்டுட்டோம். வா, போடலாமா? பச்சை மிளகாய் 400 கிராம். தண்ணி குடி, தண்ணி எடுத்துருவா. கேட்டீங்க? பச்சை மிளகாய் சிக்கன் வறுவல் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் இதான் பண்ணணும்னு? அதெல்லாம் அண்ணனுக்கு வந்து தோணும்டா, கருத்தியெல்லாம் பேசலான்ட்டு முன் வருவான். ஆ. அப்பதான் அந்த க்ளோஸ் அப் தூக்கிட்டு வருவான். அப்ப நம்ம பேசுறது கேட்காது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஒரு ஃபுல் பிளாகே எடுக்கணும், சரிங்களா? இதை எடுத்து முடிச்சவொடனே எனக்கு நிறைய வந்து நீ நினைக்கிறீங்க, நீ எனக்கு நிறைய இடையூறு வரும். இந்த டக்குன்னு பிரியாணி போடுன்றாங்க பசங்க. இடையில இதுல வந்து நாங்க ஷார்ட்ஸும் எடுப்போம், பாட்டு பாடி ஆடி எடுப்போம். நாங்க டான்ஸர் கிடையாது இல்ல. டக்குன்னு உள்ள சாப்பிடுற கஸ்டமர்ஸ் டக்குன்னு கூப்பிடுறாங்க, வீடியோ பண்ணிட்டே இருப்போம், உங்களை பாக்கணும்னு கூப்பிடுறாங்க, வாங்கினேன்றாங்க. பிரியாணி போடணும்னா நான் அங்க ஓடிடுவேன். இவன் அங்க ஓடிடுவான். கமான்ல இப்ப எனக்கு கழுவி ஊத்தணும். பெரிய இவரை பாக்குறதுக்கு வேற வராங்க. ஐயோ ஐயோ. விறகு போய் பாருங்க போங்க. வாங்க விறகு போய் பாப்போம் வாங்க. என்ன விறகு கரெக்டா இருக்கா? வணங்கண்ணா, நல்லா இருக்குங்களா? இல்ல போன வாட்டி இறக்குறது வந்து ரொம்ப காஞ்சு பச்சையில இறக்கிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஆமா, அதேதான். ரெண்டாவது நான் வரவே இல்ல. நான் இப்ப ஒரு தனுஷ் பாட்டு ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு நான் Step, ஸ்டெப் அது பெரிய ஸ்டெப். நான் போடுறேன் பாரு, பாக்குறியா? வா மச்சான் வா மச்சான். உண்மையிலே என்னால முடியலைங்க, மைக்கு மாட்டி வச்சிருக்கா. நீ இங்கேயும் போவாதரான், இங்க இருந்து போய் போன் பேசிட்டு நிக்கிறாங்க பாரு. ஒரு பொண்ணு வந்து தண்ணி குடிக்காம இருந்து 36 கல்லு 40 கல்லு வயித்துல இருந்து எடுத்துருக்காங்க. தயவு செய்து தண்ணி குடிங்க. 1 கிலோ ஃப்ரெஷ் சிக்கன். பிளஸ் சிக்கன் 1 kg. போடு. நீ தவுலோண்டு அடிச்சதுக்கே எனக்கு அந்த இவன் வந்து இது கலர் அடிச்சாங்க. முடிவெட்டு வரண்டு போடா. கையில பார்த்தா கலர் அடிச்சு வந்துட்டான். இருக்கிறான் எங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு போன் அடிக்கிறான். என்னடா அவன் கலரு அடிச்சுக்கிட்டு என்னடா அவன் திட்டுறான். பண்ண டார்ச்சர்ல அவனே போயிட்டு அவனே மாத்திட்டாரு. இப்ப பிளாக்ல வந்துட்டாரு திருப்பி. டீசெண்டா இருக்கும்டா சுபாஷ். அதான் நீ சொல்லிட்டுல, அதான் மாத்திட்டேன்டா. அண்ணன் சொன்னா மறுபேச்சே கிடையாது. அது பேச்சே கிடையாது. உங்க நல்ல விஷயம் மட்டும்தான் நான் சொல்லி தருவேன். என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. உப்பு 10 கிராம். பாரா 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 10 கிராம். கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க, அப்பதான் பாயில் ஆகும். பாயில் ஆகும், அடியும் உட்காராது. அப்படி பைசா கொடுத்து வரேன். எங்க விறகுக்கு வாங்கண்ணா. இது எங்க போனா? அவன் தான் விறகுக்கு காசு வாங்கி கொடுக்க போயிருக்கான். மக்களே, சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு. உங்களால வந்து டெய்லி ரொட்டீன்ல ஒரே சமையல நீங்க சமைச்சிட்டு இருப்பீங்க. டக்குனு ஏதாவது ஒண்ணு சிம்பிளா ஒரு சிக்கன் இருக்குன்னா டக்குன்னு செய்யணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு மஞ்சள் தூள் இல்ல, மிளகாத்தூள் இல்ல, தனியா தூள் இல்ல, ஒரு கரம் மசாலா இல்ல, ஒரு சிக்கன் மசாலா இல்ல, ஒரு மட்டன் மசாலா இல்ல, ஒரு மல்லி மசாலா இல்ல, எதுவுமே கிடையாது. சிம்பிள் சிக்கன். புரியுதுங்களா? ஒரு டீசெண்டா ஒரு சின்னோண்டு அப்படி டக்குன்னு அவ்வளவுதான். எங்களுக்கு சந்தோஷம். நல்லா கொதிக்குது. இப்ப வாங்க, நல்லா கொதிக்குது இங்க போது அப்ப வரணும். நீங்க தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க. நாங்க சிம்பிள் டிஷ் தான் பண்ணுவோம். வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நாங்க செய்வோம். நீங்க எங்களை வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்தாலே ஏழ்றதானே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஒரு நேரத்துல சமயக்காரங்கனாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். சமையல்காரங்க தான் பொண்ணு. ஆமா ஆமா. நாங்க 3 வேளை சமைச்சு கொடுப்போம். ஆமா, 3 நேரம் சமைச்சு கொடுப்போம். 3 வேளை சமைச்சு கொடுப்போம், துணி துவைத்து கொடுப்போம். உங்களுக்கு அனைத்துமே நான் பண்ணி தருவோம். பாத்தீங்களா சார், என்ன ஒரு ஃபீலிங்.
ஒரு வாரத்துக்கு முன்ன வரணும். ஆ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாக்கணும்ண்ணே. எல்லா வேலையும் இது பார்க்கணும். நல்லா எடுத்துக்கிறேன், நல்லா இருக்குடா. சரி சட்டு நக்கி பாரு. மேனேஜர் எங்க இருப்பான்னு கேட்டோம். அது என்ன சொல்றான்னு பாரு. தப்பா சொல்றான். நான் சொல்லலாம், பெண்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் மேனேஜர் இருப்பாங்க அப்படிங்காங்க. அது தப்பு தானே. அது ஒரு மேனேஜர் கிடையாது. நாட்டுல உள்ள எல்லா அப்படிதான் நான் சொல்லிட்டேன். அததான் நானும் சொன்னேன். மேனேஜர் வந்து விட்டார், கிடைத்து விட்டார், மேனேஜர் கிடைத்து விட்டார், மேனேஜர் கிடைத்து விட்டார். வெற்றி 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 வெற்றி. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. எங்க போனீங்க? எங்க போனீங்க? ஓகே, நீங்க எங்க போனீங்க? அரை மணி நேரமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். கடையதோட 10,000 10,000 அடிச்சுட்டான். நம்ம கடையை சுத்தி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இருக்கிறதுல 4. அதுக்கு அவன் என்ன கேக்குறான்னு தெரியுமா? உங்க மேனேஜர் வந்து இப்ப நான் இல்லன்னா வந்து மேனேஜர் கிட்ட சொல்லணும். மேனேஜரே இல்லன்னா யாருக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேக்குறான். இது என்ன பண்ணலாம்? இதுக்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க? அவருக்கு என்ன நீங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேக்குறான். அதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த சிக்கன் ஃபுல்லா நானே சாப்பிடுறேன். அதுதான் பனிஷ்மெண்டா? சிறந்த பனிஷ்மெண்ட். சாப்பாட்டு விஷயத்துல வந்து அடிச்சுக்க முடியாது. ஆனா பாசத்துலயும் அவர் அடிச்சுக்க முடியாது. ஆமா, 500 ரூபாய் ஜிபே பண்ணி விடுறேன். நான் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையா இருக்குங்க. இரு நம்ம வந்து பிளேட் வந்த பிறகு பிளேட்டிங் பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். லெமன் சுவையும் மனமும் அதிகரிக்க மல்லியை தூவிவிட வேண்டும். பார்த்தல வர 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 வாங்க வாங்க. வீடியோஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி. பாத்துட்டு தான் இப்ப சாப்பிடுறோம். ஐயோ சாப்பிட போறோம். தேங்க்ஸ். சாப்பிட போறீங்களா? சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. இங்கேயே தான் இருப்பீங்க. வாங்க. சரி, சாப்பிட்டுட்டு வாங்க. சரி சொல்லிட்டேன், அவங்க பாப்பாங்க. நீங்க வாங்கடா போவோம். இப்ப அதிகமா இருக்காது. இப்ப நான் டேஸ்டா இருக்கிற மாதிரியே நடிக்கணுமே. ஆவா பண்ணாலே தரமாதான் இருக்கும். நீ நடிகண்டா. அவர் பண்றது பார்த்தா நாங்க சென்னையில உண்மையிலே வேலை செய்யறவங்க நாங்க கிளம்புறோம். சாப்பிட எல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்பர் கிடைக்கும். கிடைக்கும். மக்களே, செஃப் வந்து இங்க ஒரு டீம் கூட பேசிட்டு இருக்காரு. பட் வந்து இது கொஞ்சம் சால்ட் அதிகமாயிடுச்சு. அதை மேனேஜ் பண்றதுக்கு தண்ணி ஊத்திருக்கோம். தண்ணியை ஊத்திட்டு இப்ப அங்க ஒரு டீம் கூட டிஸ்கஷன்ல இருக்காரு. இதை நான் சொன்னதான் வெளியே காமிச்சிக்காதீங்க. அவ்வளவுதான். போ. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பயமுறா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. உங்களோட உபசரிப்பும் நல்லா இருந்தது. நன்றி. உணவும் நல்லா இருந்தது. நன்றி. தரமா சுவையா நல்ல சிரிச்ச முகத்தோட அருமையா பரிமாறினாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. எங்களுக்கு ஆட தெரியாதுன்னா ஒரு ஸ்டெப் சொல்லுங்க, நாங்க உங்க கூட சேர்ந்து ஆடுறோம். ஓகே ஓகே. தேங்க்யூ. அருமை அருமை. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. சரி, நான் நல்லா பண்றேன். நீங்களே சொல்லிக்கிறீங்களா? சொல்லு. ஷேர் பண்ண போறோம். முடிச்சிருவோமா? மக்களே, வெற்றிகரமாக இன்னைக்கு ஃபுல் பிளாக் வீடியோ முடிஞ்சது. ஒரு கஷ்டம் ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து இடையூறுகள் வந்து நிறைய வந்துருச்சு. கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமானால அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் பேர் சிறப்பா வந்துருச்சு. ஆமா, பேர் சொல்லு. பச்சை மிளகாய் சிக்கன் வறுவல் ரெடிங்க. வீட்ல செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஸ்பைசி கம்மியா தான் இருக்கு. குழந்தைகளுக்கு செஞ்சு நீங்க கொடுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. டைரக்டா சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சாப்பாடு இப்ப நாங்க போட்டு சாப்பிட போறோம். டேஸ்ட் நீங்க தான் சொல்லணும். டேஸ்ட் உங்க கஸ்டமருக்கு கொடுக்கலாம் இருக்கு. மெனுலயே போட்டுடலாமா? ஆட் பண்ணலாமா இருக்கு. மேனேஜ் பண்ணிட்டாங்க. மேனேஜ் ஆயிடுச்சு. பக்காவா இருக்கு. அருமையா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி. வணக்கம்.